மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. மாதா பிதா குரு என் சினிமா தெய்வம். சார் ஏதாவது கொஞ்சம் இந்த நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து உங்கள் முன்னாடி பண்ணும்போது லைட்டாக. So I will want you to show some kind of a gesture for me so that I get some power and energy. ரிஷிகாலுக்கு லஞ்சம், பிள்ளைங்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு லஞ்சம், விவசாயிகளுக்கு கடை கொடுக்க லஞ்சம், ஒரு குழந்தை இறந்து வரைக்கும் பசங்க ஹாஸ்பிட்டல் எங்க சூழ்நாடு வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். தேசிய உரிமை போராடுகிற நாட்டில் லஞ்சத்துக்கு மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் லஞ்சம் தானே எல்லாரும் கொடுக்குறாங்க. எல்லாரும் அழைச்சு பார்க்கலாம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த புத்துநோய் மாதிரி லஞ்சம் நாட்டில் பரவி அழிச்சுட்டு லஞ்சம் வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்பு. எல்லாரும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்போ பேப்பரில் வந்து நியூஸ் பார்த்தாலும் இங்கே லஞ்சம் வாங்கினாங்க, அங்கே லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே லஞ்சத்தினால ஒருத்தர் அஃபெக்ட் ஆனாங்கன்னு பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் ஞாபகத்துக்கு வர்றது இந்தியன் தாத்தா சேனாபதி. இந்தியன் தாத்தா இப்போ வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் இந்த இந்தியன் 2. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போது முதல்ல கமல் சார் மேக்கப் போட்டு வந்து ஸ்பாட்டில் நின்றப்போ பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது. ரொம்ப ஒரு மெய் செழிப்பாக இருந்தது. அதே ஃபீலிங் 28 வருஷம் கழித்து பார்ட் 2 எடுக்கும்போது முதல் நாள் ஷூட்டிங் வந்து நின்னப்போ அந்த இந்தியன் தாத்தா கெட்டப்பில் சேம் கூஸ் பம்ப்ஸ் இந்த வாட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் 28 வருஷம் கழித்து இந்தியன் 2ல் வராங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நெடுமுடி வேணு சார். ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு படம் பார்க்கும்போது கமல் சாரை பார்க்கும்போதும் சரி, நெடுமுடி வேணு சாரை பார்க்கும்போதும் சரி, பயங்கர நாஸ்டாலஜிக்காக அது வேற ஒரு ஃபீலிங். நீங்கள் படம் பார்க்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கமல் சாரை பற்றி சொல்ல நிறையா சொல்லிகிட்டே போகலாம். சிம்பிள் என்னன்னா, அவர் எப்படிப்பட்ட ஆக்டர்ன்றது நான் சொல்கிறேன். இதுதான் சீன், இதுதான் டயலாக், இதுதான் ஷார்ட். கேமரா இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது. லைட் எங்கே இருக்குன்னு பார்ப்பார். கூட யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்ப்பார். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துப்பார். என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாருடைய காஸ்ட்யூம் என்ன லென்சிங், சிஜி, இந்த ஷார்ட்டில் சிஜி எப்படி வரப்போகுது, எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற 360 டிகிரி டு 360 டிகிரி ஆக்டர் தான் கமல் சார். ஆனால் இந்த இந்தியன் 2 படத்தில் 360 ஃபஸ்ட்டு டிகிரியாக ஒன்று அடிஷ்னலாக ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டால் அப்டேட்டட் ஆக்டிங். இன்னைய ஜென்ரேஷனுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி ஆக்ட் பண்ண பிடிக்கும், எது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சு ஆக்ட் பண்ணுறாரு. அப்பேற்பட்ட ஆக்டர் கமல் சார். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அப்புறம் சித்தார்த் நடிச்சிருக்காரு சிறப்பாக, பாபி சிம்மா நடிச்சிருக்காரு, விவேக் நடிச்சிருக்காரு, பிரியா பவானி சங்கர், அப்புறம் ரகுல் பிரீத் சிங், மனோபாலா, நிறைய பேர் வந்து நடித்து இந்த படத்தை ரொம்ப மிக சிறப்பாக்கியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன் சிறப்பாக்கியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மன், மியூசிக் டைரக்டர் அனிருத், அருமையான சாங்ஸ். நீங்கள் படம் பாருங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் கதரை விட்டுருக்காரு அனிருத். அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன், இப்படி ஃபுல் டெக்னிக்கல் டீமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு தகவல், இந்த லூலு மால்லையும் இந்தியன் 2 ஷூட்டிங் நடந்திருக்கு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட் 1 100 days ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து கமல் சார் வந்து ஒரு விழா எடுத்தாங்க. அதுக்கு நான் வந்திருந்தேன். நீங்கள் இந்த படத்தையும் ஒரு பெரிய வெற்றி படமாக்கி ஒரு விழா வச்சு திருப்பி
நாங்களாம் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ட் 1 சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியை கொடுக்க நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதை ரொம்ப அழகாக அருமையாக பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுற கோபாலன் சார் அவர்களுக்கு என்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சங்கர் சார் சங்கர் சார் நீங்கள் நேற்று சொல்லியாச்சு 2008 உங்களுக்கு ஒரு தாட் இருந்தது, ஆனால் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் எல்லாமே சம்பவிச்சது. ஆனால் இப்போ கூட நாங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் அங்கேயும் போல தானே இந்த மாதிரி யூனிவர்ஸ் பார்க்க விரும்பிகிட்டே இருக்குது இப்போ. அப்போ இனி கூட அந்த சான்ஸ் இருக்குது, கமல் சார் கூட இருக்குது, இனி அந்த ரீதிங் பண்ண முடியும் இல்லையா சார்? அதான் முதல்ல ஒரு தாட் வந்தது ரோபோ எடுக்கும்போது, இந்தியன் கேரக்டர், சிவாஜி கேரக்டர், அப்புறம் முதல்வன் கேரக்டர், 3 பேரை வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு. அதை வந்து என் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் சொன்னேன், யாருமே வந்து அது ரியாக்ட் பண்ணல. என்னை மேலே கீழே பார்த்தாங்க, என்ன அது எதுவும் வளர்றாரு அப்படின்ற மாதிரி. டெக்னீஷியன்ஸ்க்கும் சொன்னேன், அவங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நவந்து போயிட்டாங்க, யாரும் என்கரேஜ் பண்ணல. அதனால் நான் நல்ல ஐடியாவில் போட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அவெஞ்சர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நான் அப்புறம் அதை யோசிக்கிறதே விட்டேன். இந்த யூனிவர்ஸ் நல்லா தான் இருக்கும் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது. ஏன் இன்னும் 2 பேர் இருக்காங்களே, அன்னியன் இருக்காரு. ஸோ அப்படி ஒரு கதை வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுற முதல் நாள் தான். லெட்ஸ் சீ சம் ஸ்டோரி ஸ்ட்ரைக்ஸ் இன் மை மைண்ட். അങ്ങനെ ഒരു പടം വേണ്ടേ? താങ്ക് യു സോ മച്ച് ശങ്കർ സാർ. ഹലോ, ஜூலை 12, அதாவது இன்னும் 2 days தான் இருக்கு. தாத்தா வராரு. So hope you all see the film in theaters. பெரிய ஹிட் ஆகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. And I really thank Shankar sir for giving this opportunity. Sir, Kamal sir, உங்கள் கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஐ எம் வெரி ஹாப்பி சார். கனவுகளோட நான் நினச்சி பார்க்கல, உங்கள் கூட வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து நான் ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சித்தார்த் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ஜிகர்தண்டா, கமார சம்பவம். பட் என்ன 2 பேருக்கான காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் பண்ணது. இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமோட ப்ரொடியூசர் வந்து சித்தார்த் சார். லவ் ஃபெயிலியர், காதலில் சொதப்பது எப்படி. தேங்க்யூ சார். அண்ட் சார் கோபாலன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிலீசிங் அவர் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். ஜோஜோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சிதம்பரம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஆல். എല്ലാവർക്കും നമസ്കാരം. അതായത് ഞാൻ കുറച്ച് ഡീസൻ്റായിട്ട് നിൽക്കുന്നതാണ്. എനിക്കിതുപോലെ തന്നെ കൂവണമെന്നൊക്കെ ഉണ്ട് സാറായിട്ട്. കാരണം നമ്മളൊക്കെ പഠിക്കുന്ന കാലം മുതൽ, അല്ലെങ്കിൽ എന്താ പറയുക, അന്ന് ഒരു താരമായി നമ്മൾ ആരാധിച്ചു. അതിനുശേഷം ഞാനൊക്കെ സിനിമയിൽ ഒരു സിനിമാ വിദ്യാർത്ഥി അത് തന്നെയാണ്. പഠിക്കാൻ ശ്രമിച്ചിട്ടുള്ള ഒരു വലിയ വിഷയം തന്നെയാണ് കമൽ സാർ. കാരണം അത്രയധികം ഞാനൊരു ഇരട്ട വേഷം ചെയ്തപ്പോൾ തന്നെ എൻ്റെ അടപ്പളകി. 39-ലധികം ഇരട്ടയല്ല, ട്രിപ്പിളും 10ഉം വേഷം ചെയ്ത മഹാനായിരുന്നു. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു സ്റ്റേജിൽ എനിക്ക് നിൽക്കാൻ പറ്റും. ഗോപാലൻ സാർ, പ്രൊഡക്ഷൻ ടീം എല്ലാവരോടും നന്ദി. ഇത് എൻ്റെ ഒരു ഫാൻ മൊമെൻ്റാണ്. സാറിൻ്റെ കൂടെ ഞാൻ ടഗ് ലൈഫ് എന്നുള്ള സിനിമയിൽ അഭിനയിച്ചു. അതിലൊരു ചെറിയ സംഭവം തന്നെ, ഞാൻ അഭിനയിക്കാൻ ചെന്ന ഫസ്റ്റ് ദിവസം മണി സാറൊക്കെ ഒരു സീൻ റിഹേഴ്സൽ, ഫസ്റ്റ് സീൻ റിഹേഴ്സൽ ചെയ്യുന്ന സമയത്ത് നമ്മൾ വലിയ പുള്ളിയാണ് അല്ലെങ്കിൽ നല്ല അത്യാവശ്യം ചെയ്യുന്നുള്ള ലെവലിലെ കോൺഫിഡൻസിലൊക്കെ ഞാൻ റിഹേഴ്സൽ ചെയ്തു. ലാസ്റ്റ് റിഹേഴ്സലിൽ ബാക്കിൽ കമൽ സാർ വന്നിട്ട് ഞാൻ ഡയലോഗ് പറയാൻ നോക്കിയിരുമ്പോൾ ഞാൻ സ്റ്റക്കായിപ്പോയി. അന്നാണ് ഞാൻ ഇത്ര ക്ലോസ് റേഞ്ചിൽ സാറിനെ കാണുന്നത്. അതെൻ്റെ ജീവിതത്തിൽ മറക്കാത്തൊരു സംഭവമാണ്. അതിനുശേഷം സാറിൻ്റെ കൂടെ സംസാരിക്കാൻ പറ്റി. സിനിമയും ഭക്ഷണവും, ഫുഡിനെ കുറിച്ച് ഞങ്ങൾ വളരെ വിശകലമായിട്ടുള്ള സംസാരങ്ങളുണ്ടാക്കി. അങ്ങനെ ഒരു വലിയ ഭാഗ്യം. ഒപ്പം ഇന്ത്യൻ
28 വർഷം കഴിഞ്ഞിട്ട് തിരിച്ചു വരികയാണ്. ഇട്ട് സാവേ கிடையாது. അത് കാണാൻ വെയിറ്റിംഗ് ആണ് സാർ. വി ലവ് യു സാറ്. എന്താ പറയുക, സാറിന് ഇനിയും സിനിമകൾ, ഡയറക്ഷൻ സിനിമകൾ, സ്ക്രിപ്റ്റ് എഴുതുന്ന സിനിമകൾ, സാർ അഭിനയിക്കുന്ന കഥാപാത്രങ്ങൾ കാണാൻ ഞങ്ങളെല്ലാവരും കൊതിയോടുകൂടിയിരിക്കുകയാണ്. ഇന്ത്യൻ മാത്രമല്ല, ഇനിയുള്ള എല്ലാ സിനിമകളും കാണും. ഇത്രയും വലിയ ആളുകൾ നമ്മളെ മലയാളികളോടുള്ള, മലയാള സിനിമയോടുള്ള സ്നേഹവും, മലയാളികളോടുള്ള സ്നേഹവും, മലയാള സിനിമകളുടെ സ്നേഹം കൊണ്ടാണ് നമ്മളെയൊക്കെ കാണാൻ നമ്മൾ സാറൊക്കെ ഇവിടെ വരുന്നത്. അത് നമുക്കൊരു റെസ്പോൺസിബിലിറ്റിയാണ്. നമ്മൾ ഇന്ത്യൻ കാണൂലേ? താങ്ക് യു. അപ്പോൾ എല്ലാ വിശ്വാസം ഒരിക്കൽ കൂടി താങ്ക്സ്. ഇനി സിദ്ധാർത്ഥ് സാർ, ലവ് യു. ഇവിടുത്തെ സകല ബന്ധങ്ങളും പറയുന്നുണ്ട്. ഓക്കെ, ബോബി ചികിത്സ തുടങ്ങി ഞാൻ ഫാനാണ്, ചികിത്സ ഫ്രണ്ട്. അപ്പോൾ ഇങ്ങനൊരു അവസരം എനിക്കിവിടെ വരാൻ പറ്റിയതിൽ വലിയ സന്തോഷം. ശരിക്കും ഞാനും എന്താ പറയുക, ഭയങ്കര ത്രില്ലിലാണ് എനിക്കിങ്ങനൊരു ഓക്കെടാ. ഹലോ കൊച്ചി. പാൽ പോലെ 14 எனக்கொரு girlfriend என்று புதிதாக அவிழ்ந்த மலர் போல எனக்கொரு girlfriend ஒரு girlfriend வேணுமாடா. 21 years முன்னாடி ஒரு டைரக்டர் என்னை கூப்பிட்டு முதல் படம் பாய்ஸ் இந்த நடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த டைரக்டர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். அது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சான்ஸ். 20 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டு சொன்னாரு, இந்த இன்னொரு வாய்ப்பு நடிச்சுட்டு போன்னு. அந்த 2வது வாய்ப்பு தான் இந்தியன் 2. ஆனா இந்த இந்தியன் 2 வாய்ப்பு வந்து அந்த பாய்ஸ் வாய்ப்போட பெரிய வாய்ப்பு. ஏன் தெரியும்ல? ஏன்னா என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சுட்டு இருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து யார் என்னை எப்போ என்னோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன், கமல்ஹாசன். கமல் சார், ஐ லவ் யூ வெரி வெரி மச். தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ த சான்ஸ் டு ஷேர் த ஸ்க்ரீன் வித் யூ. இந்த இந்தியன் 2 ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். இங்கே எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. இந்தியன் பார்ட் 1 வரப்போ நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பார்க்கல. இந்தியன் பார்ட் 1 படம் தியேட்டரில் பார்க்குறப்போ ஒரு கோவம் வந்துச்சு. இந்த சிஸ்டமை மாற்ற முடியாதா, அவ்வளோதானா, நம்மளாம் காமன் மேன் அவ்வளோதானா, ஒரு கோவம் வந்துச்சு. இப்போ அந்த கோவம் நீங்களாம் தியேட்டரில் உங்களுக்கு வரப்போகுது. 2 daysல வரும். ஆஸ் அ காமன் மேன், ஆஸ் அ யங்ஸ்டர், ஆஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கண்ட்ரி, உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் அண்ட் ஒரு பெரிய மெசேஜோடு காத்துட்டு இருக்கு. இந்தியன் 2 hits theaters on July 12. எனக்கு பாய்ஸ்லேருந்து இந்தியன் 2 வரைக்கும் கேரளாவில் புள்ளிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. So thank you for all the love for all these years. I'm very very grateful. I love you all. இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் டெஃபினட்டா நீங்க இந்த படத்துக்கு அப்புறம் you're going to enjoy Anirudh's music and Ravi Varman's cinematography. And இந்த படத்துல என் கூட நடிச்ச ஆக்டர்ஸ் Bobby Simha is fantastic in the film. Rakul Preet Singh, Samudrakani, Priya Bhavani Shankar, நிறைய பேர் இருக்காங்க. The great நெடுமுடி வேணு சார். ஸோ இந்த படம் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து தீபாவளி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஒரு பண்டிகை இந்த படம். எல்லாருக்கும் இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஐ நோ யூ ஆல் வில் கம் அண்ட் சப்போர்ட் திஸ் ஃபில்ம். இந்த படத்துக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேன்வஸ் கொடுத்த மை டியரஸ்ட் கோகுலம் கோபாலன் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் ஃபார் சினிமா சார். A big round of applause for Gopalan sir. அவர் வந்து he is very young at heart
அண்ட் அவர் வந்து இப்போவும் டெய்லி சினிமா பற்றி நிறைய யோசிப்பார். ஹீஸ் ரியலி தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் சித்தாவை அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கினீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் நான் என்னோட குருநாதரோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஐ காண்ட் வெயிட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு see it. நானும் தியேட்டரில் உங்களோட பார்க்க போகிறேன். July 12 தாத்தா வராரு, கதற விட போறாரு. I'll see you in theaters. Thank you so much. கமர சம்பவம் பண்ணிருக்கு, பட் கூடிய சீக்கிரம் பண்றேன். எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் நான் கமல் சார் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், கமல் சார் ரொம்ப அழகா மலையாளம் பேசுவாரு. கமல் சாரோட பெட்டரா மலையாளம் பேசி நான் ஒரு படம் நடிக்கணும். நான் ட்ரை பண்ணுவேன் சார். I'll definitely keep trying. அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். Sure. Thank you, bro. A round of applause for this Shama, all-time Shama. Thank you. നമസ്കാരം എല്ലാവർക്കും. എനിക്കും നിങ്ങളെ പോലൊരു ഫാൻ മൂമെൻ്റ് ആണ്. ഐ കാണ്ട് വെയിറ്റ് ടു വാച്ച് ദ ഫിലിം ബിക്കോസ് ഈ സിനിമ രണ്ട് വിഷണറികളിൽ ഒത്തുചേരുന്ന ഒരു സിനിമയാണ്. ഒന്ന് മിസ്റ്റർ ശങ്കർ സാർ, ഒന്ന് മിസ്റ്റർ കമൽ സാർ. ആൻഡ് ഐ കാണ്ട് വെയിറ്റ് ഈ രണ്ട് വിഷണറികൾ വാട്ട് ദേ ഹാവ് ലൈക്ക് മെയ്ഡ്. ആൻഡ് ഓൾസോ മൈ ബ്രദർ സിദ്ധാർത്ഥ് ഓൾസോ റിയറേറ്റിംഗ് ശങ്കർ സാർ. ഐ കാണ്ട് വെയിറ്റ് ടു വാച്ച് ഇറ്റ്. ആൻഡ് ശങ്കർ സാർ ഓൾവേസ് ആസ് എ ഫിലിം മേക്കർ, ശങ്കർ സാർ വലുതായിട്ട് സ്വപ്നം കാണാൻ എപ്പോഴും പഠിപ്പിച്ചിരുന്നു. അതൊരു വലിയ ഇൻസ്പിറേഷനാണ് ടു ഡ്രീം ബിഗ്. പക്ഷേ എത്ര വലുതായാലും ശങ്കർ സാറിൻ്റെ സിനിമ എപ്പോഴും ഒരു സാധാരണക്കാരുടെ സിനിമയായിരുന്നു. സോ താങ്ക് യു ഗോകുലം മൂവീസ് ഫോർ ലൈക്ക് ഈ പെട്ടെന്ന് ഓർക്കുന്നത് ഇന്ത്യൻ വണ്ണിൻ്റെ സമയത്ത് ഏത് തിയേറ്ററിൽ ഏത് ക്ലാസ്സിലൊക്കെ ഇരുന്ന സിനിമ? ഞാൻ ഇന്ത്യൻ തിയേറ്ററിൽ കാണാൻ സാധ്യതയില്ല. എനിക്ക് 6 വയസ്സായിരുന്നു. ഇന്ത്യൻ വണ്ണിൻ്റെ ഒരു റിയാക്ഷൻ അത് എഴുതുമ്പോഴോ ചെയ്യുമ്പോഴൊക്കെ വിചാരിച്ചത് തന്നെയായിരുന്നു. തീർച്ചയായും. കാരണം ഞാനൊരു സാധാരണക്കാരനാണ്. ഞാനൊരു കമൽ ഫാനാണ്. അപ്പം എനിക്ക് അത് എഴുതുമ്പോഴേ എനിക്ക് അറിയാമായിരുന്നു കമൽ സാറിൻ്റെ പ്രസൻസ് വിൽ ബി എ വെരി ഗുഡ് അഡ്വാൻറ്റേജ് ഫോർ ദ ഫിലിം. അതൊരു സ്റ്റോറി ടെല്ലിങ്ങിനും അത് ഭയങ്കര ഉപകാരമായിരിക്കും. ഇറ്റ് വിൽ ഹെൽപ്പ് ദ ഫിലിം. ഐ വാസ് വെരി ഷുവർ അബൌട്ട് ഇറ്റ്. The University of Cinema, a master, a student, a hero, a villain, a Nalavan, a Katavan, a Sakalakala, Vallavan, ladies and gentlemen, Kamal Hassan Dimache. ഈ 60 years ജേർണിനെ ഒരു സെന്റൻസിൽ പറയാം, I love you. I hope you continue to love me. അത്രയേ ഉള്ളൂ. ഇനി പറയാനെന്താ? He was saying about Manjumail Boys, how it ran well in Tamil Nadu. This is the generation who are surprised by Manjumail Boys. Let me take you back to another generation where a film called Chennai ran for 100 days in Chennai. No subtitle. Nobody knew the language. Cinema is such a beautiful language. The Malayalam filmmakers have gone and touched that line of communication much before most of India did. I'm not saying it because Kochil നിന്നുള്ളത് പറയാണെന്നല്ല. The reason why I'm not saying it in Malayalam and I'm saying it in English is for the country to know where Mother Cinema actually visits quite often. I am envious of this place. This is cinema's own country. For me, വേറെ കടവുകളില്ല. അതുകൊണ്ട് it is cinema's own country. And from what time, when the budgets were so little, when the number of prints were only 19, I have come here, Kanyakumari, the number of prints that were released was about 16 or 17 prints. And then the next film, I graduated, it was 19 prints. Now this film is 638 or eന്തോ പറയുന്നു. അതൊക്കെ നമ്പേഴ്സാണ്. ബട്ട് ഹൗ ഡിഡ് ഇറ്റ് ഹാപ്പൻ? ഒരിക്കൽ കൂടി give me that noise. That's how it happened.
എൻജോയ് ചെയ്യുന്നവരെ the industry will become richer and you will become richer if Malayalam cinema continues to make good cinema also. It's not budget. It's good cinema. Why do I call Chidambaram Arana? I don't know him. Who is Kamala? What is connecting us? Good work. What? This is Anuruddh stage. Why are we talking about Ilayaraja? Manjuvel boys. But we are all one family. And all this, including my father also, all these films have brought me to this stage. Senapati is one name of all the sons you have produced. Your love for cinema, and we are the children. And we have yet another presentation called Indian 2. ഇതിനെപ്പറ്റി ഇവരൊക്കെ പറയുമ്പോൾ എനിക്ക് more than happiness പേടി തോന്നും. Would we live up to this expectation? Because when I hear this, I hope. Because last time when I came here, I was very worried about what will happen to Vikram. Then I left it to you. You have taken care of a 19-year-old boy and you made him into Senapati. So I trust you. My first award as an actor came in Kalatur Kandama. The second one came for Kanyakumari when I was 19. And all the awards I have never forgotten, even when there is a press meet in Tamil Nadu or Andhra, I have never failed to pay my tribute and gratitude to Kerala. I will also say it in Kerala, and my friends know how much I love this place. I think love will be only reciprocated if you give it. So please give me love. It is not an exchange condition. Conditions don't apply. You love me as you have loved me, but continue to love good talents, young people who are bringing you. Don't keep asking for big, huge budget films. Gopalan Sarnam, കുറച്ച് ബുദ്ധിമുട്ടാണ്, എനിക്കും ബുദ്ധിമുട്ടാണ്. We want to see good films being made. There are a lot of technicians in India who are dying to make good cinemas, and making them achieve that is in your hands. I want you to make this a success. While you are making a big film success, also make 10 small films a success. That will keep me very happy. All the noise you make, translate it into better cinema. Only you can do it, more than us. Because we all look forward to you. We love you. I love you. Thank you. സർ, ഒരാഗ്രഹമാണ് എല്ലാവരുടെയും. കമൽ സാറിൽ നിന്ന് ഒരു ഏതെങ്കിലും കമൽ സാറിൻ്റെ ഫേവറേറ്റ് ആയിട്ടുള്ള ഏതെങ്കിലും ഒരു ഡയലോഗ് കേൾക്കാൻ പറ്റുമെങ്കിൽ. I don't know. I'll say it. India is back. See? Thank you. That I am trying to reduce. Can I say a dialogue from Pushpak? Yes. Thank you. I think cinema itself is a language, and so that's what we are speaking now. Oh, he wants
കണക്റ്റിംഗ് ഡയലോഗ്. നമ്മളെ പറ്റിയാണ് ഈ ഡയലോഗ്, കാതലെ പറ്റിയാണ്. മനിതർ ഉണർന്നു കൊള്ളുക, ഇത് മനിതർ. ഓക്കെ, നമ്മൾ ഇത് if you understand this love, it is enough. I understand it. Do you understand it? That's it. What a great love story. A happy ending to a great love story. Thank you. നമ്മളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഏറ്റവും സന്തോഷകരമായ ഒരു നിമിഷങ്ങളാണ്. നമ്മുടെ ഉലകനായകൻ ഇവിടെ വന്ന് നമ്മളോട് സംവാദം ചെയ്യുന്ന ഞാൻ 4 വയസ്സിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ 4 വയസ്സിൻ്റെ അഭിനയിക്കുന്ന സിനിമ കണ്ട് വന്നതാണ് ഞാൻ. അപ്പോൾ ഈ വയസ്സിൽ വയസ്സാണ് ഞാൻ പറയുന്നത്. ഈ വയസ്സിൽ ഇത്തരത്തിലുള്ള ഏറ്റവും അഭിനയിക്കുന്ന ഒരു മഹാനടനെ നമുക്ക് കാണാൻ സാധിക്കില്ല. അതുകൊണ്ട് ഈ ബ്രഹ്മാണ്ഡ പടത്തിലെ ഏറ്റവും നല്ല രീതിയിൽ, അതായത് ബ്രഹ്മാണ്ഡ പടം തന്നെയാണ് ഈ പടം. ആ പടം ഉലകനായകൻ വളരെ വിജയിപ്പിച്ചിട്ടുണ്ട് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. അത് നമ്മളെല്ലാവരും കാണണം, കാരണം അത്രയും സ്നേഹത്തോടുകൂടിയാണ് അദ്ദേഹം നമ്മളോട് എല്ലാ കാര്യങ്ങളും പ്രതീക്ഷിക്കുന്നത്. നിങ്ങൾ ഓരോ ദിവസങ്ങളും നിങ്ങൾ ഈ 2 എന്ന ആ സിനിമയെ ഓർത്ത് നിങ്ങളെല്ലാ കുടുംബത്തോടുകൂടി എല്ലാ സുഹൃത്തുക്കളെയും കാണിക്കാനുള്ള അവസരം ഉണ്ടാക്കുക. നന്ദി, നമസ്കാരം. Thank you, Kamal sir. Thank you, Senavati. And come back with Indian Free.